ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல வசிஷ்டர் யாரு அப்படின்றது தான் பார்க்க போறோம். தசரதனுக்கு குழந்தைங்க இல்ல அப்படின்னு கவலைப்படும் போது புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னதே வசிஷ்டர் தான். ஏன்னா தசரத மகாராஜாவோட குடும்பத்துக்கே குலகுரு வசிஷ்டர் தான். புத்திரகாமேஷ்டி யாகத்தை பத்தி சொன்னது, அதுக்கப்புறம் வந்த அமிர்த பாயாசத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதன் மூலியமா பிறந்த 4 குழந்தைங்களுக்கும் பேர் வச்சதே வசிஷ்டர் தான். நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல வசிஷ்டருக்கு பாசிட்டிவ் சிம்பிள் ஏன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ராமா அப்படின்றது ஒரு பெரிய மந்திரம், அது ஒரு தியான சொல். ராமான்னு சொன்னா நம்மளுக்கு சாப விமோக்ஷனமே ஆகும், நம்மளோட பாவமெல்லாம் தீரும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3 தடவை ராமநாமத்தை சொன்னால் சஹஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த ராம நாமத்தையே ராமருக்கு வச்சதே வசிஷ்டர் தான். அப்போ அவருக்கு பாசிட்டிவ் சிம்பிள் கொடுக்காம எப்படி இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் ராமருக்கு எல்லா வித்தைகளும் சொல்லி கொடுத்தது வசிஷ்டர் தான். மகாவிஷ்ணு ராம அவதாரத்தை மட்டும்தான் ஒரு மனுஷனா அவதாரம் எடுத்தார். மற்ற எல்லா அவதாரமும் கடவுளாவே வந்தார். எந்த ஒரு பவரும் இல்லாம தான் கத்துக்கிட்ட டேலண்ட்டை மட்டுமே வச்சு ராம அவதாரத்தை முடிச்சாரு மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட டேலண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்ததே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசிஷ்டர் தான். தாடகையை கொன்னதுல இருந்து கடைசியில ராவணனை கொல்ற வரைக்கும் எல்லா வித்தைகளும் சொல்லி கொடுத்தது வசிஷ்டர் தான். அது மட்டும் இல்லாம வசிஷ்டருக்கு இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்கு. கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த அருந்ததி நட்சத்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா, அது யாரு அப்படின்னா இந்த வசிஷ்டரோட மனைவி தான். எதுக்காக ஒவ்வொரு கல்யாணத்திலையும் மாப்பிள்ளையும் பொண்ணும் இந்த அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கணும், அதுக்கும் வசிஷ்டருக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பாருங்க. இன்னும் வசிஷ்டரை பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.